இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வரப்போகிறவருமாகிய நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த போது தம்முடைய இரண்டாம் வருகையை குறித்து மத்தேயு, மார்க், லூக்கா எழுதின நற்செய்தி நூல்களிலே அவர் சொன்ன எல்லா வசனங்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வருகையின் சம்பவங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறது. அவைகளெல்லாம் வருகையின் அடையாளங்கள் என நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வருகையின் அடையாளங்களாக ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை எப்படி நிறைவேறி இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் தியானிப்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரமும் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரமும் இவைகள் ஒன்றுக்கொன்று இணையாகவே எழுதப்பட்டிருக்கிறது. இதில் ஆண்டவர் சொல்லுகிற போது அத்திமரம் என்கிற ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு அரசியல் ஸ்லாக்கியத்திற்காக அத்திமரம் ஒரு உவமையாக அல்லது காரியமாக சொல்லப்படுகிறது. அதுபோல ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு திராட்சை செடி உதாரணமாக காட்டப்பட்டுள்ளது. யூதர்களுடைய எழுச்சிக்கு மார்க்கத்திற்கு ஒலிவ மரம் ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டுள்ளது. அத்திமரம் யூதர்களுடைய அரசியல் ஸ்லாக்கியத்திற்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே ஆண்டவர் அத்திமரத்தினால் ஒரு உவமையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு சம்பவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரம் துளிர்விட்டு அதில் இளங்கிளைகள் தோன்றுகிற போது வசந்த காலம் சமீபமாயிற்று. அப்படி இவை நடக்கிற போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாசலருகே வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சரி, எப்படி இந்த சம்பவம் வேதத்தில் நிறைவேறி இருக்கிறது, நம்முடைய வரலாற்றின் அடிப்படையில் எப்படி நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் சற்று தியானிப்போம். கிபி 70ஆம் ஆண்டில் தீத்து ராயன் என்பவன் எருசலேம் மீது படையெடுத்து வந்தான். 70ஆவது அந்த ஆண்டில் லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான். ஆயிரக்கணக்கான யூதர்களை சிலுவையில் அறைந்து கொன்று விட்டான். ஆயிரக்கணக்கானவர்களை சிறை கைதிகளாய் பிடித்து கொண்டு போனான். அப்பொழுதுதான் தேவாலயம் அது தீக்கிரையாக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போய்விட்டது. மிகுந்த துன்பம், மிகுந்த உபத்திரவம் யூதர்களுக்கு அப்பொழுது நடந்தது. அதற்கு பின்பு வந்த 70 ஆண்டுகள், அடுத்த ஒரு 70 ஆண்டுகளிலே துருக்கியர்கள், அரேபியர்கள், ரோமர்கள் இவர்களுடைய படையெடுப்பும் யூதர்களுக்கு மிகுந்த வேதனையையும் உபத்திரவத்தையும் கொடுத்தது. இவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலே நீடித்து குடியிருப்பதற்கு முடியாத நிலையிலே யுத்தங்களும் தொடர்ச்சியாக நடந்தது. ஆகையினாலே இவர்கள் தங்களுடைய சொந்த பூமியை விட்டு, இஸ்ரேல் நாட்டை விட்டு யூதர்கள் அனைவரும் பல தேசங்களிலே, ரஷ்யா, இந்தியா, சுவிட்சர்லாந்து, இப்படி தங்களுக்கு எந்த தேசத்திற்கு போக முடிந்ததோ அந்த தேசத்திலெல்லாம் போய் அவர்கள் அடைக்கலமாகி விட்டார்கள், குடியேறி விட்டார்கள். இப்பொழுது இஸ்ரேல் நாடு பாலஸ்தீனர்கள், ரோமர்கள் வசம், அரேபியர்கள் வசமாய் மாறிப்போய், அரேபியர்கள், ரோமர்கள், துருக்கியர்கள் என மாறி மாறி இஸ்ரேல் நாட்டை அவர்கள் தங்களுக்கு உட்படுத்தி கொண்டார்கள். அந்த பாலஸ்தீன நாடாக அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. இப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பார்த்தால் உலக வரைபடத்தில், வேர்ல்டு மேப்ல இஸ்ரேல் தேசம் என்பது இல்லாமல் போயிற்று. ஏன் இல்லாமல் போயிற்று? யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற போது கானான் தேசம் இஸ்ரவேலர்கள் வசமாய் வந்துவிட்டது என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படி இஸ்ரவேலர் வசமாய் இருந்த இந்த தேசம் இப்பொழுது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு
வரைபடத்திலேயே பேரில்லாத நிலைக்கு அது சென்று விட்டது. ஏன் என்று இந்த இடத்துல இன்னும் ஒரு காரியத்தை நாம் சிந்திப்பது நல்லது. பிலாத்து யூதர்களுக்கு முன்பாக தேவனை சிலுவையில் அறைய கையளிக்கிற போது, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழி என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் இருக்கக்கூடாது, ஆகையினாலே இந்த இரத்தப்பழி என் மேல் சுமராக இருக்கட்டும் என்று சொல்லி அவன் தண்ணீரை அள்ளி கையை கழுவினான். அப்பொழுது யூதர்கள் சொன்னார்கள், இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் சந்ததியின் மேலும் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். சாபத்தை தாங்களாகவே தங்களுக்கும் தங்களுடைய சந்ததிக்கும் வருவித்து கொண்ட இந்த யூதர்கள் இப்பொழுது சிதறடிக்கப்பட்டு தேசத்தில் சிதறி போனார்கள், தங்களுடைய சொந்த நாட்டை இழந்து போனார்கள். இப்படி பல இடங்களில் அவர்கள் குடியிருக்கிற போது ஒரு சில யூதர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, தன்னுடைய சொந்த நாட்டை எப்படியாவது அடைய வேண்டும் என்று ஒரு ஆசை இவர்களுக்குள்ளே வந்தது. 19ஆம் நூற்றாண்டிலே இவர்களுக்குள்ளே நம்முடைய முற்பிதாக்கள் சுதந்திரமாக அனுபவித்த அந்த இஸ்ரேல் தேசத்தை எப்படியும் நாம் மீண்டும் அடைய வேண்டும் என்று இவங்களுக்குள்ளே ஒரு உணர்ச்சியும் ஒரு தாகமும் ஒரு விருப்பமும் உண்டானது. இது உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் இந்த உணர்வை இந்த யூதர்கள் கொண்டு சென்றார்கள். 1897ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் சியோன் சங்கம் என்கிற ஒரு யூத நல சங்கத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள். இந்த சங்கத்தை தியோடர் ஹெர்சல் என்கிற ஒருவர் உருவாக்கி அங்கிருந்து பத்திரிகை செய்திகள் மூலமாக உலகமெங்கும் இருக்கிற யூதர்களுக்கு இவர்களுடைய ஆசையையும் சொல்லி அவர்களுடைய உணர்வுகளை தூண்டினார்கள். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் அந்த உணர்வு வந்தது. அப்போ உணர்வு வந்த உடனே இவர்கள் உலகம் இருக்கிற பணக்கார யூதர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு பெரும் நிதியை திரட்டி, அப்பொழுது துருக்கியர் வசம் இருந்த அந்த எருசலேம் மீட்பதற்காக துருக்கி சுல்தானிடத்திலே போய் அதை கிரயமாய் வாங்க வேண்டும் என்று இவர்கள் பெரும் நிதியை கொண்டு போய் கொடுத்து அவரிடத்திலே பேசினார்கள். ஆனால் சுல்தானோ அவர்களை ஏளனமாய் பேசினான். எப்படி பேசினான்? எகிப்திற்கு ஓடுகிற நைல் நதியானது அது எதிர் திசையிலே திரும்பி இங்கு வந்தால் இந்த இடம் உங்களுக்கு சொந்தமாகும் என்று சொல்லி ஏளனமாக பேசி அவர்களை அனுப்பிவிட்டான். அப்பொழுது யூதர்கள் எடுத்த முதல் முயற்சி தோற்றுவிட்டது. அந்த நேரத்தில் முதலாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது. அப்படி முதலாம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஜெர்மானியருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நடந்து கொண்டிருந்தது. ஆங்கிலேயர்களுக்கு இப்பொழுது தோல்வி முகம் வந்துவிட்டது. அப்போ ஆங்கிலேயர்களோடு இருந்த சில நாடுகள், துருக்கி, அரேபியர்கள் ஜெர்மானியரோடு அணி விலகி அவரோடு சேர்ந்து விட்டார்கள். இப்பொழுது ஒரு தோல்வி முகத்திலே ஆங்கிலேயர் சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்த டாக்டர் வைஸ்மேன் என்பவரை அவர்கள் அணுகிறார்கள். அவர் ஒரு நிபுணர். அந்த நிபுணரை அணுகிற போது அவர் மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு குண்டை உருவாக்கி அந்த குண்டை அவர்களிடத்தில் கொடுக்கிறார். அது ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தி ஒரு வெற்றியை பெறுகிறார்கள். அப்பொழுது வைஸ்மேனை ஆங்கில அரசு அணுகி, நன்றி கடன் பட்டு இருக்கிறோமே, ஏதாவது உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும், என்ன வேண்டும் என்று கேட்கிற போது டாக்டர் வைஸ்மேன் சொல்கிறார், பாலஸ்தீனத்தை நீங்கள் பிடித்து துருக்கியர் வசம் இருக்கிற எங்கள் தாய் நாட்டை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே 5ஆம் ஜார்ஜ் என்கிற ஆங்கில அந்த பேரரசர் சரி என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறார். அப்பொழுது படைகள் பாலஸ்தீனத்திற்குள் செல்லுகிற போது அதற்கு யூத ஒரு சேனை தலைவன் தான் அந்த படையை நடத்துகிறான். அவன் பேர் ஆலன் பி. அவன் 5ஆம் ஜார்ஜிட்ட போய் கேட்கிறான், குண்டு மழை பொழியாமல் என் தாய் நாட்டை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும், அதற்கு ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுங்கள் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நீ கடவுளின் செயல் உனக்கு எப்படி இருக்கிறதோ அதன்படி செயல்படு என்று சொல்லிவிடுகிறார். இவன் ஒரு துண்டு பிரசுரத்தை அச்சடிக்கிறான். நான் எருசலேமை முற்றுகையிடப் போகிறேன், அரேபியர்களே
நீங்கள் ஆங்கிலேயரிடம் சரணடைந்து விடுங்கள், இது அல்லாவின் நபி என்று சொல்லி அடித்து, கீழே ஆ லன் பி என்று சொல்லி அடித்து விமானத்தில் பாலஸ்தீன தேசம் எங்கும் அவர் அந்த நோட்டீஸை தூவிவிட்டார். இப்போ அதை படித்தவர்களுக்கெல்லாம் அரேபியர்கள் பயம் வந்தது. அவர்கள் அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய துருக்கியர்கள் சரணடையவில்லை, இந்த அரேபியர்கள் ஆங்கிலேயரிடம் சரணடைந்து விட்டார்கள். இப்போ இந்த படை முன்னேறி போகிறது. முன்னேறி போகிற போது துருக்கியர்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளிலும் விஷத்தை கலந்து விட்டார்கள். ஏனென்றால் ஆங்கில படைகள் தண்ணீரை குடித்து அவர்கள் சாகட்டும் என்று சொல்லி சதி செய்தார்கள். இதை அறிந்து கொண்ட ஆலன்பி நைல் நதியிலிருந்து குழாய் மூலமாக இந்த பாலஸ்தீனத்திற்கு தண்ணீரை கொண்டு வந்து ஆங்கிலேய படைகளுக்கு தண்ணீர் கொடுத்தார். ஏற்கனவே சுல்தான் சொன்னார் பாருங்க, நைல் நதி இந்த பக்கம் வந்தா, இந்த தண்ணி வந்தா அவங்களுக்கு சொந்தமாகும் என்று. இது பாருங்க, இப்பொழுது அது நிறைவேறுகிறது. இப்பொழுது துருக்கியர்களை வென்று பாலஸ்தீன நாடு இப்பொழுது ஆங்கிலேயர் வசமாக மாறுகிறது. ஆங்கிலேயர்கள் இப்பொழுது அந்த இடத்தை அரசாட்சி செய்கிறார்கள். ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. இப்பொழுது ஆலன்பி அந்த இடத்தை அவர் பிடித்ததுனால வைஸ்மேனும் சேர்ந்து சொல்கிறார்கள், எங்களுக்கு இந்த நாட்டிலே குடியிருப்பதற்கு நீங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று. இப்பொழுது யூதர்கள் அந்த தேசத்தில் எருசலேமிலே குடியிருப்பதற்கு ஆங்கில அரசு என்ன செய்கிறது? அனுமதி அளிக்கிறது. உலகமெங்கும் இருந்து யூதர்கள் இப்பொழுது எருசலேமுக்கு வருகிறார்கள். எருசலேமிற்கு வந்து அவர்கள் செய்த முதல் காரியம், லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை தங்களுடைய தேசத்திலே அவர்கள் நட்டார்கள். இந்த மரங்களெல்லாம் வளர்ந்து செழித்த உடனே மழை பெய்தது, அந்த தேசம் செழிப்பானது. இந்த மரங்களெல்லாம் பூத்து குலுங்கி கனிகளை கொடுத்தது. இந்த தேசம் இப்பொழுது எல்லா யூதர்களும் அங்கே குடி வந்து விட்டார்கள். இப்பொழுது சுயாதீனமாக எங்களுக்கு இந்த நாட்டை கொடுக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கிட்ட கேட்கிற போது ஆங்கிலேயர்கள் கொடுக்கவில்லை. பல போராட்டங்களை இவர்கள் ஆங்கிலேயரோடு நடத்தினார்கள். இறுதியாக 1948 மே 14 ஆங்கில அரசு மாலை நேரத்திலே தனது கொடியை இறக்கி தன்னுடைய ஆட்சியை முடித்து கொண்டதாக அறிவித்தது. அந்த இரவிலேயே இஸ்ரேல் ராஜ்யத்தில் புது கொடியை அவர்கள் ஏற்றி, இஸ்ரேல் என்கிற இஸ்ரேல் நாடு நம்முடைய சுதந்திர பூமியாக மாறிவிட்டது என்று சொல்லி பிரகடனம் பண்ணி எக்காலங்களை ஊதுகிறார்கள். நடு ராத்திரியில வானொலியில இவர்கள் பேசுகிறார்கள். இப்படித்தான் மீண்டும் இஸ்ரேல் தன்னுடைய சொந்த மக்களுக்கு அது சொந்த பூமியாக மாறினது. அதற்கு பின்பு 10 மாதங்களிலே அநேக சுற்றி இருக்கிற நாடுகள் மேலே யுத்தம். அவர்கள் எல்லாம் ஜெயம் எடுத்து ஒரு உடன்படிக்கையும் செய்து கொண்டார்கள். டாக்டர் வைஸ்மேன் தான் இஸ்ரேல் தேசத்தினுடைய முதல் ஜனாதிபதியாக அவர் பொறுப்பேற்று கொண்டார். அன்பானவர்களே, இப்பொழுது அந்த அத்திமரம், பட்டு போன அத்திமரம் துளிர் விட்டது, கிளைகளை விட்டு. இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் நாடு எப்படி இருக்கிறது என்று சொல்லி. ஆகையினால இந்த ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறி இருக்கிறதுனால கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை நிறைவேறிவிட்டது. இந்த வார்த்தை நிறைவேறி இப்பொழுது இந்த தேசம் எல்லா நாடுகளையும் விட அறிவாளிகள் நிறைந்த ஒரு நாடாக யூத சாம்ராஜ்யம் இருக்கிறது. இந்த யூத சாம்ராஜ்யம் இன்றைக்கு வளர்ந்து பெருகி கிளைகள் விட்டு கனிகள் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. ஆகையினால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதற்கு காலங்கள் குறுகிவிட்டது. ஆகையினாலே நாம் ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இவைகளெல்லாம் சம்பவித்தால் ஆண்டவர் உங்கள் வாசலருகே வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இப்போ தேவன் சொன்ன இந்த வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.